மாணவர்களையும் அந்த பெற்றோர்களையும் மிக சிரமப்படுத்துகின்றார்கள். அன்று தேர்தல் வாக்குறுதியின் போது நமது மக்கள் பெண்மணிகள் முந்திரி தொழிற்சாலைகளில் செங்கல் சூளைகளில் எல்லாம் வேலை செய்கின்றவர்களை ஒரு நூதன முறையில் நமக்கு பிள்ளைகளுக்கு கல்வி கடன் தள்ளுபடி செய்துவிட்டால் நமக்கு மிக ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றார்கள். அது மட்டுமல்லாமல் தங்கம் 5 பவுன் நகை தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி என்றார்கள். ஆனால் விவசாய கடனும் சரியாக தள்ளுபடி செய்யவில்லை. சரிவர இருந்தும் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கே தள்ளுபடியை செய்தார்கள். அப்படிப்பட்ட காலகட்டம் நடந்தது. இருந்தும் பல வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்கள். 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கி விடுவோம் அப்படி என்றார்கள். எந்த ஒரு வாக்குறுதியும் சரியாக செயல்படுத்தாமல் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தாலிக்கு தங்கம் என்று முன்னாள் அதிமுக ஆட்சி காலத்திலே தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட தங்கத்தையும் வழங்காமல் அதையும் நிறுத்திவிட்டார்கள். அதன் பிறகு நாங்கள் அனைவருக்கும் இலவச பெண்களுக்கு இலவச பஸ் என்றார்கள். ஆனால் இன்று பார்க்கும்போது எல்லா இடங்களிலும் அந்த பஸ்ஸை அவர்கள் அனுப்பவில்லை. அந்த பஸ்ஸினுடைய நிறங்கள் பார்த்தால் பிங்க் நிறத்தில் ஒரு அவமதிக்கும் விதமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஆட்சி பீடத்திலே அமர்ந்தவுடன் நமது மாவட்டத்தை சேர்ந்த நமது பத்மநாபபுரம் தொகுதிக்கு சேர்ந்த ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் அந்த அமைச்சர் அன்று கடந்த ஆட்சியில் எம்எல்ஏவாக இருந்தபோது கேரளாவிற்கு கனிம வளத்தை கடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள், அதை நான் தடுத்து விடுகிறேன் என்று தெருமுழுக்க கூச்சலிட்டு மீண்டும் அடுத்த முறை எம்எல்ஏவாக வந்து இப்போ அமைச்சராக வந்த பிறகு இன்று அவருடைய செயல்பாடு வேறு ஒன்றுமில்லை. நமது மாவட்டத்தில் இருந்த கனிம வளங்களை கேரளாவுக்கு மிக சுமூகமாக கடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நேரமும் ஒதுக்கப்பட்டது. அமைச்சர் என்ற போர்வையில் கல்கோரிகளும் லாரிகளும் வைத்து அவர்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கட்சியை வளர்க்க மட்டும்தான் இருக்கிறார்களே தவிர எந்த ஒரு பொதுமக்களுக்கும் எந்த ஒரு நலன்பாடுகளும் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், முதல்வர் நேற்றைய தினம் இங்கு குமரி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். வருகை தந்தது மட்டுமல்லாமல் காணொலி மூலமாக திறப்பு விழா நடத்தி கொண்டார். அதுவும் முக்கியமாக தக்கலை பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம். மக்களை நீங்கள் ஒன்று சிந்தித்து பாருங்கள். இன்று அந்த தக்கலை பேருந்து நிலையத்திற்குள் சென்று பார்த்தால் முழுமையாக வேலை எதுவுமே முடிவடையவில்லை. ஏனென்று சொன்னால் ஜல்லி தட்டுப்பாடு என்கிறார்கள். கேரளாவுக்கு ஜல்லியும் மணலும் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நமது தக்கலை பேருந்து நிலையத்திற்கு ஜல்லி இல்லை, மணல் இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த திமுக அரசு நமது பேரூராட்சியை சொல்ல போனால், இது ஆற்றூரிலிருந்து புலிப்பணம் செல்லும் சாலை, அதாவது ஆற்றூரிலிருந்து கூட்டக்குழி சுகாதார நிலையத்துக்கு செல்லும் மருத்துவமனையில் செல்லும் சாலை, பிரசவத்துக்கு இலவசமாக போவோம் ஆட்டோ, அந்த மாதிரி ரோடு இருக்கு. பல வருடங்களாக செப்பலிடாமல் அதை கண்டுகொள்ளாமல், சரி அதற்காக அனைத்து கவுன்சிலர்களும் முடிவெடுத்து நெடுஞ்சாலைத்துறைக்கு
இந்த ரோடை பயன்படுத்த கொடுப்போம் என்று சொன்னால் அதற்கும் இந்த பேரூராட்சி ஒத்துழைக்காமல் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டு இன்று குண்டு குழியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இனி தேர்தல் வரும் காலங்களில் அப்படியே உடனே ஒரு செப்பலிட்டு மக்களின் ஓட்டை கவுவதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுமே வேண்டாம். நமது மாவட்டத்தில் இந்த அமைச்சர் இருக்கிறார். நமக்கு இடதுகரை சானல், இந்த சானல் இந்த புலிப்படம் செல்லும் சாலையில் கிராஸ் ஆகி போறது, மங்களா நடை சுற்றி வரும். அந்த சானல் வருடந்தோறும் கில்ட்டு, அதாவது தூர்வாரப்படும். இப்பொழுது கிட்டத்தட்ட 8-10 வருடங்களாக எந்த ஒரு தூர்களும் வாரப்படாமல் புகார் மனு கொடுத்தால் அதற்கு PWD என்ன சொல்கிறார்கள் என்றால், அதிகாரிகள் எங்களுக்கு இந்த குளம் வரைக்கும் மட்டும்தான் எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று பல முறை இதே அமைச்சரிடம் புகார் கொடுத்திருந்தால் அது நாங்கள் இப்போ பண்ணுறோம் அப்போ பண்ணுறோம், நமது பேரூராட்சி கல்வி அவங்கள்ட்ட கொடுத்தாச்சுன்னா நாங்கள் பண்ணுறோம், உடனே பண்ணுறோம், இப்போ பண்ணுறோம் அப்போ பண்ணுறோம், இவ்வளோதான் நடக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த திராவிட முன்னேற்ற அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற அரசு வந்த பிறகு நமது தேர்தல் வாக்குறுதியில் இன்னும் ஒன்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் பொதுவாக கனிமொழி அக்கா, நாங்கள் பூரண மது விலக்கு கொண்டு வருவோம் அப்படி என்று சொல்லி ஒரு கருப்பு நிற ஆடை அணிந்து ஒரு கொடியும் பிடித்துக் கொண்டு வாயும் கட்டிக்கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்த பிறகு எந்த ஒரு மதுக்கடைகளையும் மூடவில்லை. மதுக்கடைகளை தவிர மணமயில் மண்டங்கள் கூட துவங்கிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால் இதன் மூலம் அவர்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களுக்கு மதுபான தொழிற்சாலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதை ரொம்ப டெவலப் பண்றதுக்கு வேண்டிய மணமயில் மன்றம் எல்லாமே கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாட்டில் திரும்ப கொடுத்தால் 10 ரூபாய், அதிலையும் கொள்ளை. அப்படிப்பட்ட காலத்திலே இது மது கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒவ்வொரு காவல்துறையிலும் தினமும் 5 அல்லது 10 வழக்குகள் குடித்துவிட்டு வண்டி ஓட்டுபவர்கள் வழக்குகள் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவருக்கு வழக்கு போட்டாலே கிட்டத்தட்ட 12,500 13,000 ரூபாய் செலவாகும் அவங்களுக்கு. அந்த பணங்களை மக்களிலிருந்து கொள்ளையடிக்க வேண்டிய என்ற கெட்ட சிந்தனைகளை மதுவும் கொடுத்து அவர்களுக்கு பயனும் கொடுத்து ஊக்குவிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட செயல்பாடுகளை திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால்